தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், மீண்டும் என்னுடைய தம்பி, ஆற்றல் மறவர், அன்பு தம்பி, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் தான் முன்னுக்கு வந்து நிற்கிறார். இப்போ ஒரு 10-20 நாட்களாக அவர் பேச்சே இல்லை. முன்பெல்லாம் எங்கு சென்றாலும் ஊடக நண்பர்களை சந்திப்பார், ஊடக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேட்பார், எதையெல்லாமோ பேசுவார். இப்போ இந்த தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஊடக நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் தம்பி நடைபெறுகிறது. நீங்கள் தான் அதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்த மறுக்கிறீங்க. தேர்தலுக்கு முன்பு பல முறை சொல்லியிருக்கிறேன், காணொலியில் பேசியிருக்கிறேன். கண்ட இடத்துலையும் ஊடகத்திடம் வாயை வைக்காதீர்கள் தம்பி. என்னென்ன கேள்வி கேட்டாலும் அதற்கெல்லாம் விடை சொல்ல வேண்டும் என்கின்ற தேவை இல்லை தம்பி. பொருந்தாத கேள்விகளை கேட்டால் கருத்து இல்லை. நம்முடைய பழம்பெரும் தலைவர்கள் நோ கமெண்ட்ஸ், ஒரே சொல், முடிஞ்சு போச்சு. கருத்து இல்லை என்று சொன்னால் அதில் துணை கேள்வி, இணை கேள்வி, பக்கவாட்டு கேள்வி, அந்த கேள்வி, இந்த கேள்வி, நொந்த கேள்வி, வந்த கேள்வி எதுவும் வராது. வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ளாதீர்கள். இந்த திருக்குறள் பற்றி ஒரு நண்பர்கிட்ட சொன்னீங்க பாருங்க, அதுபோல என்று நான் சொல்லியிருக்கேன். இரண்டாவது, சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல், சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல் என்று நம்முடைய ஆசான் சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி பயனுள்ள சொற்களை பேசுங்க, மக்கள் நலன் சார்ந்த செய்திகளை பேசுங்க. நம்முடைய மொழி சார்ந்த செய்திகள், இன உரிமை சார்ந்த செய்திகள், நில மீட்பு சார்ந்த செய்திகளை பேசுங்க தம்பி. நக்கல் வேண்டாம், நையாண்டி வேண்டாம், கேலி வேண்டாம், கிண்டல் வேண்டாம். பிற திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அவர் அப்படிதான் கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி பேசுவார். ஒரு துரும்பளவேனும் மொழிக்கு, இனத்துக்கு, நிலத்துக்கு பயன்படாது. அதுபோலத்தான் நீங்க பேச வேண்டும். வீரார்ந்த பேச்சு சில நேரத்தில் பேசுறீங்க. அதனால தான் நானே உங்க பக்கத்தில் வந்து நின்னேன். மொழியை பற்றி, இனத்தை பற்றி, நிலத்தை பற்றி, தமிழ் விடுதலை பற்றி, தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி எதெல்லாமோ பேசுவீங்க, கற்பனையாக கூட பேசுவீங்க. அதெல்லாம் பல திறனாய்வுகள் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த அடிப்படையில் தான் நான் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னேன். சரி, இவரால் நம்முடைய இந்த பச்சை தமிழனால், இந்த எளிய தமிழனால், இந்த அரணை ஒரு தமிழனால் நம்முடைய மொழிக்கும், இனத்திற்கும், நிலத்திற்கும் ஒரு விடிவு வராதா? திரைப்பட அழைதாரம் இருக்கிறது அவரிடம், திரைப்பட இயக்குனர் என்கிற முகவரி இருக்கிறது. ஆகையினால தான் இளைஞர்கள் கூடுகிறார்கள். உங்களுக்கு இந்த கூட்டம் வந்த பிறகு நம்முடைய நடிகர் விஜய்க்கு எந்த கூட்டம் வராது என்றெல்லாம் நான் அந்த காலத்தில் பேசியிருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் ஊடகங்களை அதிகமாக சந்திப்பதில்லை. சரி, ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார் தம்பி என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள், அங்கே போய் பேசுகிறீங்க. மேடை போடப்பட்டிருக்கு, பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கூடியிருக்கிறாங்க. பெருந்தலைவர் காமராஜரை கொண்டாடக்கூடிய அவர் பிறந்த குடி சார்ந்த தமிழர்கள் நீங்களும் அவர்கள் தான். அதனால தான் உரிமையை தாத்தா தாத்தாங்கிற. ஆதித்தனாரை சொன்னாலும் தாத்தான்றவீங்க, பெருந்தலைவர் காமராஜரை சொன்னாலும் தாத்தான்றவீங்க. அவங்க 2 பேருக்கு நான் தான் கொள்ளு பேரன்றுவீங்க. அப்புறம் பாரதி ராஜா எங்கள் அப்பான்றவீங்க. அப்படி யாரெல்லாமோ அப்பா அப்பான்னு சொல்லுவீங்க. அது வேறு, அது உங்கள் சொந்த வாரம். அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் போய் நீங்கள் பேசுகிற நீங்கள் என்ன பேசணும்? பெருந்தலைவரின் பெருமைகளை எடுத்து சொல்லணும். அவருடைய 10 ஆண்டுகள ஆட்சியினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லணும். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது செய்த பேரீட்டங்களை எடுத்து சொல்லணும். ஆவடி தொடர்வண்டி தொழிற்சாலை எப்படி வந்தது என்று பேச வேண்டும். திருச்சி பாரத மிகுமின் தொழிற்சாலை எப்படி வந்தது என்று பேச வேண்டும். திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை எப்படி வந்தது என்று பேச வேண்டும். 13 அணைகளை எப்படி கட்டினார் என்று பேச வேண்டும். 3 கால்வாய்களை எப்படி வெட்டினார் என்று பேச வேண்டும். ராஜாஜி மூடிய 6000 பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றாக 18,000 பள்ளிக்கூடங்களை
பட்டி தொட்டி எங்கும் எப்படி கட்டினார் பிள்ளைகளை படிக்க வைத்தார் என்று சொல்ல வேண்டும். அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்க, முழுமையாக சொல்ல வேண்டும். இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்களை எப்படி ஆளுமை செய்தார் என்று சொல்ல வேண்டும். இந்திய நாட்டின் தலைமை அமைச்சர்களை லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்றவர்களை எப்படி தேர்வு செய்தார், ஏன் இவர்களை தேர்வு செய்தார் என்று பேசியிருக்க வேண்டும். அதன் ஊடாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலேதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறதே மேகதாது அணை திட்டம், காவிரி சிக்கல். இந்த சிக்கலின் மூல ஊற்றுக்கண் எங்கே இருக்கிறது? குடகு மாவட்ட தலைநகர் மடிக்கேரியிலே இருக்கிறது. அந்த குடகை அவங்க தான் தமிழ்நாட்டோடு சேர விரும்பினாங்களே. 1956ஆம் ஆண்டு மொழிவழி மாநில பிரிவினையின் போது குடகு வாழ் மக்கள், குடகு மாவட்ட மக்கள் சென்னை தலை மாகாணத்தில் இணைந்திருந்த மக்கள், நாங்கள் சென்னை தலை மாகாணத்தில் இணைந்திருந்தோம், சென்னையோடு சேர இருக்கிறோம் என்று சொன்னாங்களே. விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் ராணுவ தளபதி மார்ஷல் கரியப்பா சொன்னாரே. பாகிஸ்தான் போரில் 1.5 லட்சம் பாகிஸ்தான் படை வீரர்களை கைது செய்து இந்தியா கொண்டு வந்த பெல்ட் மார்ஷல் தெம்மையா சொன்னாரே. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் நம்ம தாத்தா கேட்காம விட்டுட்டாரே, குடகை சேர்க்காம விட்டுட்டாரே. ஆகையினாலே 50 ஆண்டு காலம் கட்டி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமே காவிரி சிக்கலை. 30 லட்சம் ஏக்கர் நெற்களஞ்சிய நங்கை பகுதி இன்றைக்கு எத்தனை லட்சமாக குறைந்திருக்கிறது. உணவு உற்பத்தி இழப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. 1974 வரை 450-460 டிஎம்சி தண்ணீர் வந்த காவிரி ஆற்றிலே இன்றைக்கு நாம் 177 டிஎம்சி தண்ணீருக்கு போராடி கொண்டிருக்கிறோமே. அந்த குடகு பகுதியை இழந்தது நம்முடைய தாத்தா செய்த வரலாற்று பிழை அல்லவா என்பதெல்லாம் நீங்க பேசியிருக்கணும். அதே போல தேவிகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நடுமன்காடு, கோட்டை, சித்தூர், பாலக்காடு தமிழ்நாட்டில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அந்த பகுதி தமிழர்கள் போராடிய போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு இவருக்கு இருக்கக்கூடிய வலிமை மிக்க அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த பகுதியிலே தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்தால் முல்லை பெரியார் அணை சிக்கலே வந்திருக்காரு. அணை இன்றைக்கு முழு கட்டுப்பாட்டில் நம்மிடம் இருக்கும். இதெல்லாம் பேசாமல் விட்டு பாரதி ராஜாவுக்கு கருமாதி விழா எடுக்கிற 30வது நாள், இவர் தான் குடும்பத்தில் மூத்த மகன். அப்போ ஒருவர் பெரியவர் சொன்னாரு, நீ 50 பேர் கூட சட்டமன்றத்துக்கு போயிருக்கணும். நான் எந்த பெரியவர் பேசினாரு? காணொலி இருந்தால் போடுங்க பார்ப்போம். மகனே நீ எப்படியாவது கருமாதி விழால போய் பாரதி ராஜா இறந்து போய்விட்டார் என்று கண்ணீர் வடித்து கொண்டு அந்த கண்ணீரை நிறுத்துகிற ஒரு நிகழ்ச்சி, 30வது நிகழ்ச்சி, அவரை நினைவு கூறுகிற நிகழ்ச்சி. பாரதி ராஜாவை பற்றி தான் பேசியிருக்கணும். பாரதி ராஜாவினுடைய ஆற்றலை பற்றி பேசியிருக்கணும். அவர் ஆற்றல் நமக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. நான் ஆவணமெல்லாம் வச்சிருக்கிறேன். அவர் எனக்கு எழுதிய மடல் இருக்கிறது. அவருக்காக நான் போராடி குரல் கொடுத்த பாராட்டி தீர்மானம் ஆவணமாக வச்சிருக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சிக்கு வாரன்னு ஒப்புக்கொண்டார். 2004ஆம் ஆண்டு நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சுட்டுங்கள். சீமானும் வந்து கூட்டம் அன்னைக்கு இருந்தார். அப்புறம் ஈழத்துக்கு போய்விட்டு வந்தார். 8வது அதிசயத்தை பார்த்தேன், எவருக்கு 8வது அதிசயத்தை பார்த்தேன்லாம் பேசுறாரு. ஆனா ஏன் தலைவர் அவரை அழைத்தார், ஏன் அவரை சந்தித்தார், அவர் சொன்ன வேலை திட்டம் என்ன செஞ்சாரான்னு செய்யல. பாரதி ராஜா கலைஞர் ஐயா கருணாநிதிக்கு 5 நடுங்கிட்டாரு. அவர் பெரிய மாவீரர் மாதிரி காட்டுவார். அப்புறம் பாலியல் அதெல்லாம் வேண்டாம், அது மறைந்து போய் விட்டார். வேண்டாம், அவர் எடுத்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், முதல் மரியாதை உட்பட. அது வேண்டாம், அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த நிகழ்ச்சியில பாரதி ராஜாவை பற்றி பேச வேண்டிய நிகழ்ச்சியில, அவருடைய கருமாரி விசேஷ நிகழ்ச்சியில, 30வது நிகழ்ச்சியில இவர் சட்டமன்றத்துக்குள்ள எப்படியா போக முடியும்? எப்படியாவது எப்படி போக முடியும்? புறவாசல் வழியா போக முடியும்? திருட்டுத்தனமா உள்ள போக முடியும்? தேர்தல் நிக்கணும், இடைத்தேர்தல் எப்படியாவது என்று மறுபடியும் அந்த அப்பா சமுத்திரம் ஆட்டி படைக்கு திராவிடம் தூக்கி போட்ட அந்த எதையோ ஒன்று தூக்கி போட்டிருக்காங்க, பொது 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 புது 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 அது ஆட்டி படைக்க கண்ணுக்குள்ள உறுத்துது. நான் எட்டுப்பட்டவொடனே கொஞ்சம் பின் வாங்கினாரு. மறுபடியும் எவரோ ஒருத்தர் சொல்லிட்டார். எவரோ ஒருவர் எங்கேயோ எந்த இடத்துல சொன்னதை பாரதி ராஜா அந்த காணொலியை கொஞ்சம் போடுங்க சீமான். இந்த சிரிப்போடு போகணும். அங்கே சிரிச்சுக்கிட்டு போகிறோமா, அழுதுகிட்டு போகிறோமா? மொழி இருக்கிற நிலை, இணை இருக்கிற நிலை, நாடு இருக்கிற நிலை, அரசியல்,
காவிரி சிக்கல், கச்சத்தீவு, முல்லைப்பெரியாறு, ஆட்சி மொழி, பயிற்று மொழி, நெடுஞ்சாலை பூரா சுங்கச்சாவடி, இப்படி எத்தனையோ சிக்கல்கள் இருக்கு. மாநில உரிமைகளை ஒன்று ஒன்றா பறித்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டா சொல்லுவாரு, மெட்ரோ அதெல்லாம் நட்டத்தில் ஓடுது, அதெல்லாம் வேண்டாம், பணம் தர வேண்டாம், ஒன்றிய அரசு மெட்ரோ பணம் தர வேண்டாம். நான் இப்போ 10 நாளாக மெட்ரோவில் தான் போயிட்டு இருக்கேன். கூட்டம் வலியுது. நல்ல வேலை கதவை தானாக அந்த தானியங்கி அடைத்து விடுது. இல்லைன்னா அங்கேயும் இந்த மின்தொடர் வண்டியில் தூக்கிட்டு போகிற மாதிரி மக்கள் தூக்கிட்டு போவான். கொட்டுது, இழப்பு வருதான். ஒன்றிய அரசு பணம் தர வேண்டாமா? இது சொல்றதுக்காக நாம் தமிழர் கட்சி. அப்புறம் தண்ணீர் வந்தால் நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு தண்ணி வேண்டாம். 9,000 TMC தண்ணி எங்ககிட்ட இருக்கு, நாங்கள் குளங்கள். உரிமைகளை பறிகொடுக்கிற கருத்துக்களை நக்கல் நையாண்டி வயல சீமான் பேசியிருக்காரு. எனவே மீண்டும் மீண்டும் அன்பு உரிமையோடு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கு பச்சை தமிழன் நம்முடைய ஜோசப் விஜய், நீங்கள் தடுத்து பார்த்தீங்க, மறுத்து பார்த்தீங்க. நான் கூட கடுமையான விமர்சனங்களை வைத்தேன். கூத்தாடி என்றெல்லாம் சொன்னேன், மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. உண்மையை உண்மை என்று ஒப்புக்கொள்வதால் ஒரு தமிழனுடைய நல்ல பண்பாடாக இருக்க முடியும். அந்த பண்பாட்டில் நாம் விலக மாட்டோம். ஆனால் பச்சை தமிழன் கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து 8 கோடி மக்களின் தலைவனாக தேர்வு செய்து சட்டப்படியான தலைவராக, முதல்வராக, மாண்புமிகு முதல்வராக இருக்கிறார். 59 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை சாக்கடை காடாக்கி விட்டது திராவிடம். அந்த சாக்கடை காட்டை சந்தன காடாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஊழலை ஒழித்து கட்டுவேன் என்று சொல்கிறார். நேற்று கூட பேசியிருக்கிறார் அமைச்சரவையிலே. தெரிந்தவர் என்றும் பார்க்க மாட்டேன், தெரியாதவர் என்றும் பார்க்க மாட்டேன், அறிந்தவர் என்றும் பார்க்க மாட்டேன், அறியாதவர் என்றும் பார்க்க மாட்டேன். என்னுடைய எண்ணத்துக்கு மாறாக எந்த அமைச்சர் செயல்பட்டாலும் உடனடியாக அமைச்சரை வந்து தூக்கி எறிந்து விடுவேன் என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். அமைச்சர்களே பதறி போய்விட்டாங்க. கூத்தாடியா தான் வந்தாரு. ஆனால் அவருடைய ஆளுமை இன்றைக்கு எப்படி இருக்கு, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆளுமை எப்படி இருக்கு? ஏறக்குறைய 11,000 கோடி அரசியல் கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் என்கின்ற பெயரில் போனதை திருப்பி நம்முடைய கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாராட்ட வேண்டாமா? போற்ற வேண்டாமா? 1,00,000 கோடியை கொண்டு வாருங்கள் தம்பி என்று ஊக்கப்படுத்த வேண்டாமா? அதை விட்டுட்டு அவர் முதலமைச்சரானதை கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, காமராஜர்கிட்ட இதையா நீங்க கட்டுறீங்க? உடனே சொல்றார், ஆசை தம்பி போய் அண்ணாவிடம் காமராஜரை தோற்கடிச்சு விட்டோம் என்று சொன்னார். அண்ணா உடனே கதறி அழுதார். இதான் கதை. ஆசை தம்பி போய் சொன்னாரு. ஆசை தம்பி சொல்லல தம்பி, நம்முடைய விருதுநகர் சீனிவாசன் வெற்றி பெற்றவரே போனார். அண்ணா பிறந்தலைவர் காமராஜரை எதிர்த்து பரப்புரைக்கு போகல. ஆனால் ஐயா கலைஞர் வரிந்து கட்டி கொண்டு அங்கே நின்றார். 68 நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய நாகர்கோவில் இடைத்தேர்தலையும் அண்ணா போகல. ஆனால் அங்கே சாதிய கோணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வேட்பாளராக, ராஜாஜி தலைமையிலான சுதந்திர கட்சி வேட்பாளராக ஒருவரை நிறுத்தினார். அவர் இந்த சமயத்தை சார்ந்த நாடார், இவர் இதெல்லாம் கருணாநிதி அன்றைக்கு பேசினார். எல்லாம் வரலாறு இருக்கு, அது வேற செய்தி. அண்ணா வருத்தப்பட்டார், அவ்வளவுதான். அந்த காமராஜரை எதிர்த்து தானே அரசியல் பண்ணாரு. அந்த காமராஜரை வீழ்த்துகிற நோக்கம் தானே திராவிடருக்கு. பச்சை தமிழர் ஆட்சியை வீழ்த்தி விட்டு திராவிடர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கம் தானே. பெருந்தலைவர் காமராஜர் கக்கனே முதலமைச்சராக்க முயற்சி செய்தார். உங்களுக்கு தெரியுமா சீமான்? இப்படி பல செய்திகளை பேசலாம். அதை விட்டு காமராஜர் மறைவன்றிருக்கு அறிஞர் அண்ணா வந்து முட்டி அழுதார், சுவரில் கதறி அழுதார், கண்ணீர் விட்டார் என்று பேசினதை போல மீண்டும் 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 அன்பு தம்பி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்களே, பேசாதீர்கள், மென்மையாக பேசுங்கள், இல்லையில் வன்மையாக பேசுங்க, பார்த்து விடுவோம். தேசிய தலைவர் தலைமை ஏற்றுக்கொண்டோம் என்கிறீர்கள், பெருந்தலைவர் காமராஜர் மனமுடிக்கவில்லை என்கிறீர்கள். உங்க திருமணம் எப்படி முடிஞ்சது? 2 தலைவருடைய நிலைப்பாட்டும் கொள்கைக்கும் உங்களுடைய திருமணத்திற்கும் ஏதாவது கொஞ்சமாவது பொருந்தி வருமா? தேசிய தலைவர் திருமணத்திற்கு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போனவனா,
அவருடைய அன்பு கட்டளை மீறி மறைமுகமாக போய் எதே மரத்தில் இருந்து ஒளிந்து கொண்டு அவர் திருமணத்தை திருப்பூர் முருகன்கள் தரையில கோரம்பாயை விரித்து மாலைகளை மாற்றி தாலியை கட்டினார் மதிவதனிக்கு. கண்ணால பார்த்தவனா உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்படி முடிச்சீங்க? அப்புறம் விஜயலட்சுமி முகர் இதெல்லாம் பேசினா பெரிய சிக்கலாகி விடும். பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த அரசியல் கொள்கை கோட்பாடுக்கும் அவர் கடைபிடித்த நெறிமுறைக்கும் உங்களுக்கும் துளியும் பொருந்தார். அதே போலதான் தேசிய தலைவர் மேதகு அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சிய வெறி விடுதலை களம் உங்களுக்கு பொருந்தார். எனவே மீண்டும் 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 சொல்கிறோம், எச்சரிக்கையாக சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல், சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்கின்ற அந்த நம்முடைய வள்ளுவ பேராசான் காட்டிய வழிமுறையை கடைபிடித்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வாருங்கள் தம்பி என்கின்ற அன்பான வேண்டுகோளை செந்தமிழன் சீமானுக்கு வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.